வணக்கம். ஈடி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நேயர்கள்ல வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. தங்கம் சார்ந்த கேள்விகள். இத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஆ முதல்ல ரமேஷ்குமார் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். தங்க விலை உச்சத்தில் இருக்கும்போது இப்போது வாங்கலாமா? அல்லது ஒரு சிறிய சரிவிற்கு காத்திருக்கலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது இதுக்கு பதில் நேரடியாக எப்படின்னாக்கா, நம்ம வந்து உச்சத்தில் இருக்கும்போது எப்போதுமே என்னுடைய பாலிசி நான் எப்படி சொல்றேன்னாக்கா, எந்த ஒரு கமாடிட்டியுமே வந்து உச்சத்தில் இருக்கும்போது வாங்குவதை தள்ளி போட வேண்டும். அப்படி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் குவான்டிட்டில வாங்குறதுல தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியே ஒரு இறக்கத்தில் இருக்கும் பொழுது, நிச்சயமாக நம்ம வந்து அதில பங்கெடுக்க வேண்டும். அதாவது நம்ம எப்போதெல்லாம் விலை குறைகிறதோ, அந்த நேரத்தில நம்ம இப்போ ஒண்ணும் வேணாம். நம்மளே இந்த நகைக்கடையில சீட்டு கட்டுறோம். இப்போ ரூ. 5000 வந்து இப்போ வந்து எல்லாமே இப்போ எல்லா நகை கடைக்காரர்களும் எப்படி பண்றாங்கன்னா, ஒண்ணு அமௌண்ட்லயே நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் யூனிட்ஸாக எவ்வளவு கிராம் வேணுமோ அந்த கிராமுக்காக உங்களுடைய அட்டையில வந்து எழுதி குடுத்துருவாங்க. இந்த இந்த மாசம் வந்து நம்ம இவ்வளவு கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி விலை குறையும் சமயத்துல நீங்க கட்டக்கூடிய ஒரு ரூ. 10,000 கட்டுறீங்கன்னா, உங்களுடைய கிராமினுடைய அளவு வந்து யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்போதெல்லாம் விலை குறைகிறதோ அந்தந்த நேரத்தில் நம்முடைய முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். எப்போதெல்லாம் விலை அதிகரிக்கிறதோ அப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு காஷியஸ் அப்ரோச்சாக, அதாவது ஒரு ஒரு பெரிய அளவில் நம்ம பதட்டப்படாமல் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நம்முடைய முதலீடுகளை வந்து நம்ம நகர்த்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்மளால வந்து ஓவரால் நம்ம அந்த சந்தையில் வந்து ஒரு 12 மாதமோ அல்லது நீங்க 2 வருடங்கள் 24 மாதங்கள் நீங்க சீட்டு கட்டுவதாக இருந்தால், அந்த 24 மாதங்களும் நம்முடைய பங்களிப்பு இருக்கும்போது வேற 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 விலையில நம்மளால் வாங்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்போம். ஸோ நம்ம வந்து விலை இறங்கும் போது தாராளமாக நிச்சயமாக வாங்கலாம். இது உங்களுடைய உங்களுடைய இது உங்களுடைய கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போலாம். ஆர்த்தி ஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவது நீண்டகால ஏற்றத்தை குறிக்கிறதா? அல்லது இந்திய முதலீட்டாளர்கள் எவ்வளவு இதுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதையும் நாம் தங்கம் வாங்குவதையும் நம்ம வந்து ஒப்பிட்டே பேச வேண்டாம். அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய வந்து அவங்களுடைய அஜெண்டாவே வேற மாதிரி இருக்கும். நாம வந்து வாங்குவது நம்முடைய குழந்தைகளோ அல்லது நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து சேமிப்பாக நம்ம கொடுக்க இருக்கின்றோம். ஸோ நமக்குன்னு என்ன வேணுமோ நம்முடைய சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு தொகை இருக்கிறது. இந்த நீங்க மாத சம்பளத்துல வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்களா, இதுல வந்து ஒரு 5,000 அல்லது 10,000 நீங்க தங்கத்துக்காக ஒதுக்குவதாக இருந்தால் அதை நிறுத்தாமல் அதை கண்டினியூஸாக நீங்க 5 வருடமோ 10 வருடமோ அந்தந்த மாதம்ல உங்களுக்கு எப்போ விலை குறையுதுன்னு செய்தி கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களால் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுடைய பிரைஸ் வந்து மார்க்கெட் பிரைஸை ஒட்டியதாக இருக்கும். ஸோ மத்திய வங்கிகள் வாங்குவதும் அதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண தேவையில்லை. அது ரெண்டாவது மத்திய வங்கிகள் வாங்குறதுங்கிறது வந்து அந்த வாங்கின செய்தி வந்து அதுக்கப்புறம் பேப்பர்ல வந்து நீங்க படிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கும்போது விலை ஏறி போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு நியூஸ் பேஸ்டு பையிங் வந்து இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உகந்ததல்ல. அதனால நம்முடைய முதலீடுகள், நம்முடைய நோக்கம், நம்மளால எவ்வளவு அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு சேமிக்க முடியும், இதை மட்டும்தான் நீங்க டார்கெட் பண்ணணுமே தவிர சர்வதேச நிகழ்வுகளை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு நியூஸையும் நான் வந்து படிச்சுக்கிட்டு இனிமே இறங்கும் இல்லை இறங்கும் அப்படிங்கிறத உங்களால கணக்கிட்டு அதை அந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுனாக்கா தைரியமா செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டெய்லி பேப்பரை பார்த்துட்டோ அல்லது டிவியை பார்த்துட்டு நம்ம வாங்குறதாக இருந்தால் நாம வந்து எப்போதெல்லாம் விலை சரிவு, கடும் வீழ்ச்சி அப்படின்னு செய்திலாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுடைய முதலீடுகளை அதிகரிப்பது நல்லது. புவிசார் மோதல்கள் அதிகரித்ததால் 12 மாதத்தில் புதிய உச்சம் தொடுமா? எந்த குறியீடுகளை நாம் வந்து கவனிக்க வேண்டும்? அதாவது புவிசார் மோதல்கள்னாக்கா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்தனாக்கா, அதிகமாக இருப்பதன் காரணமாக வரக்கூடிய இன்னொரு 12 மந்த்ஸ்ல வந்து ஒரு வருடத்துல வந்து தங்கம் புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஒரு சில பேர் வந்து ஜேபி மார்கனோ அல்லது சில கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில வந்து $6,000 ஒரு அவுன்ஸ் போகும்னு கணிச்சிருக்காங்க. பட் எல்லாமே வந்து கணிப்புகள் தான். இது ஒரு எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தா கூட, எவ்வளவு பெரிய பினான்சியல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட, சந்தைகள் சிறு நேரத்தில் வந்து ஒரு ஒரு நிறுவனம் சொல்கிறதோ அல்லது அதை கேட்டுதான் நகர்வது கிடையாது. நிச்சயமாக ஒரு நிறுவனங்களும் தங்களுடைய கணிப்புகளை வெளியிடக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கின்றன. ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஸ்ட் ரெக்கார்டு, ஃபியூச்சர்ல இப்படி நடந்தால் இந்த மாதிரி போற
போர் பதட்டம் வந்தாலோ அல்லது வேற என்னென்ன செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு காரணிகளை தேடிக்கொண்டு அலசி ஆராய்ந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் இப்படிதான் அந்த ரிப்போர்ட் பிரகாரம் தான் அது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும்ங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ நாம அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்காம ஒரே ஒரு மட்டும் நான் பார்க்க சொல்றேன். அமெரிக்காவுடைய டாலருக்கும் வந்து இந்த தங்கத்துக்கும் விதமான நிச்சயமான ஒரு தொடர்பு இருக்கிறது. ஸோ நீங்க அந்த டெய்லி அப்படி வாட்ச் பண்றதாக இருந்தால் டாலர் இண்டெக்ஸ்னு ஒரு குறியீடு இருக்கிறது. அதாவது டாலருடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் இருக்கு. இந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 6 நாடுகள், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்ல வந்து அவங்க அமெரிக்கா எந்தெந்த நாடுகளோட வர்த்தகம் செய்கின்றனவோ அந்த நாட்டுக்கும் அந்த வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள தொடர்பினை தான் இந்த டாலர் இண்டெக்ஸ் வழியாக அந்த டாலர் இண்டெக்ஸ் மதிப்பு கூடும்போது அமெரிக்க பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது, வலிமை மிக்கதாக இருக்குது, வலிமை மிக்கதாக இருக்கிறதாக பொருள் கொள்ள வேண்டும். அதாவது இன்னும் சொல்ல சிம்பிளா நான் சொல்லிடுறேன், டாலர் இண்டெக்ஸ்க்கு 100க்கு மேல போனா அமெரிக்கா நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது நன்றாக இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பலம் பொருந்திய நாடாக இருக்கிறது, அங்கிருந்து வரக்கூடிய எக்கனாமிக் டேட்டாஸ் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாக இருப்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். இதே இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து 100க்கு கீழே வந்தால் 100 இப்போ 95 96 வந்துனாக்கா நிச்சயமாக ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், அங்கே வந்து ஏதோ பெரிய பாதிப்பு இருக்கிறது, பொருளாதாரம் சார்ந்த சில சிக்கல்களை அந்த நாடு சந்திக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் முதலீட்டாளருடைய பார்வை, அதாவது சர்வதேச முதலீட்டாளருடைய பார்வை எங்கே போகணும்னா உடனடியாக தங்கத்தை நோக்கி நகரும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்க்கறதாக இருந்தால் இந்த அமெரிக்காவுடைய டாலர் இண்டெக்ஸினுடைய குறியீடை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களால் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை ஏறுதா இறங்குதா இது ரெண்டுத்தையும் நீங்கள் உங்களாலேயே கணிக்க முடியும். அதை வச்சு நம்முடைய பையிங் ஆர் செல்லிங் எதை வந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக நான் இன்னொன்று பார்க்க வேண்டியது, பிரியா நடராஜன் சொல்லி பெங்களூர்லேருந்து அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வட்டி குறைப்பு தங்கத்தை எப்படி பாதிக்கும்? பிசிக்கல் கோல்டு ஆர் இடிஎஃப் ஆர் எஸ்ஜிபி இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கேள்விக்கு சொல்லிடுறேன், பிசிக்கல் கோல்டா இல்ல இடிஎஃப்ஆ எஸ்ஜிபா இது வந்து உங்களுடைய தனிநபர் சார்ந்தது. உங்களுக்கு கையில தான் தங்கத்தை கட்டி வாங்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஆபரண தங்கமோ அல்லது வெறும் கட்டி பார்களாவோ வாங்கலாம். அது வந்து உங்களுடைய தனிநபருடைய சாய்ஸுக்கு தான் அது உட்பட்டது. இடிஎஃப்ங்கிறது வெரி ஈஸி டு ஹேண்டில். அதாவது நீங்க வந்து வர்த்தக தினங்கள்ல திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இடிஎஃப் வந்து வர்த்தகம் நடைபெறுகிறது. அந்த வர்த்தகத்துல வந்து நீங்க வந்து வாங்கலாம், விற்கலாம், உடனடியாக எந்த விதமான பெரிய ஹேசல் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு வந்து ரெண்டாவது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து கம்மி. இப்போ பிசிக்கலா நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும், அதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. ஒன்லி திங் அந்த அதுல வரக்கூடிய கெயினுக்கு வந்து டாக்ஸ் உண்டு. கண்டிப்பாக வருட இறுதியில வந்து நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுல லாபம் அடைந்தால் அதுக்கு நீங்க வந்து வரி கட்ட வேண்டியது வரும். ஆனால் மற்றபடி உங்களுக்கு எஸ்ஜிபி வந்து ஓரளவுக்கு நீண்ட காலத்துல பயனுள்ளதாக இருக்கும். அதுலேயும் இப்போ வந்து வட்டி உங்களுக்கு அதுல ஏதாவது லாபம் இருந்தால் நிச்சயமாக அதுக்கும் வட்டி கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது எஸ்ஜிபி வந்து தொடங்கிய காலத்துல, அதாவது 8 வருடம் நாம் வைத்திருந்தால் மட்டுமே வந்து வரி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஸோ இதுல எந்த முறைங்கிறது நம்மளுக்கு எது நமக்கு தேவையாக இருக்கிறது, எது சூட்டபிளாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது நன்றாக இருக்கும். ஒன்று, வட்டி குறைப்பு தங்கத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி குறைப்புங்கிறதுனா என்னன்னாக்கா, அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு அல்லது பாரோயிங் எல்லாருக்குமே இருக்குன்னா வட்டி கொடுக்குறாங்க. நம்முடைய ரிசர்வ் வங்கி எப்படி வட்டி வீதங்களை அறிவிக்கின்றதோ அதே மாதிரியான ஒரு வட்டி வீதங்களை அவர்களும் அறிவிக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு தங்கம்ல முதலீடு செஞ்சீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு டிவிடெண்டோ அதுல இருந்து வருடம் உங்களுக்கு வட்டி என்பது கிடையாது. ஸோ அந்த வட்டி இல்லாத நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 1/4% அல்லது 0.5% அமெரிக்காவில் வந்து இந்த வட்டி விகிதங்களை அதிகரித்து அவங்க அறிவிப்பு வெளியிட்டால் நிச்சயமாக இந்த தங்கத்தில் இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு செல் பண்ணிட்டு அதை எடுத்து அவங்க வந்து அமெரிக்காவுடைய டெபாசிட்ஸ்ல வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல இதுலலாம் வந்து முதலீடு செய்வாங்க. அப்போ என்ன ஆகும்னா தங்கத்தினுடைய விலை குறையும், அவங்க டாலர் வந்து மதிப்பு உயரும். ஸோ இதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த எஃப்ஓஎம்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தினுடைய முடிவில் என்ன சொல்ல வர்றாங்கிறத நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சு தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ வட்டி விகிதங்கள் குறைந்தால் நிச்சயமாக தங்கம் விலை ஏறும். வட்டி விகிதத்தை உயர்த்தும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை வந்து கொஞ்சம் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் வந்து அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே டாலருடைய மூவ்மெண்ட்ல உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். முக்கியமாக நான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு சமாதானம் வந்து நான் முக்கியமாக மறுபடியும் திருப்பி எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது உலக அளவில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை நிறுத்திவிட்டால்
தங்கத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 10%லேருந்து 15% சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அது எப்போது நடக்கும் என்பது யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா சென்ட்ரல் பேங்க் வாங்குற நியூஸை நம்ம எப்படி படிச்சோமோ அது மாதிரி விற்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும். ஏன் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஷ்யா ஏன் தன்னுடைய தங்கத்தை விற்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய டொமஸ்டிக் அவங்களுடைய உள்நாட்டினுடைய நிதியில பார்க்கும்போது ஒரு பணப்பற்றாக்குறை இருக்கிறது. அதாவது ஏன்னாக்கா அவங்க அந்த உக்ரைனோட வார் எடுத்ததுனால அவங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக போய்விட்டது. அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கிறது. இதையெல்லாம் ஈடுகட்டுவதற்காக ரஷ்யா தனது தங்கத்தை விற்கிறது. சரி, தங்கத்தை ரஷ்யா விற்கும் போது அவங்களுடைய அடக்க விலை என்ன தெரியுமா? உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய தங்கம் வாங்கினது 2002ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக வாங்கிட்டு வந்தாங்க. 25 வருடமாக அவர்கள் தங்கத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இப்பதான் அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய அடக்க விலை கிட்டத்தட்ட $1000லேருந்து $1500 மட்டுமே அவங்களுடைய அடக்க விலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சர்வதேச சந்தையில $4000 விற்கும் போது அவங்களால ஈஸியா அதை செல் பண்றதுக்கான அவங்களோட ப்ராஃபிட்டோட அவங்க செல் பண்ணுவாங்க. எந்த அசெட் ப்ராஃபிட்ல இருக்கோ அதை விற்று அவர்கள் தங்களுடைய பணப்பற்றாக்குறை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக கையாளுவார்கள். ஸோ என்னை பொறுத்தவரை தங்கத்தில் ரஷ்யா மேலும் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஷ்யா மட்டும் இல்லை, நான் சொல்றது கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட, கல்ஃப் கண்ட்ரிஸும் அவங்களுடைய தங்கத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய இப்போ இந்த சேதங்கள் இருக்கு இல்லையா, இந்த போர் சேதங்களை ஈடுகட்டுவதற்காக அவங்க பொருளாதாரத்தை மேல் நோக்கி நகர்த்துவதற்காக தங்களிடம் இருக்கின்ற ஒரு அசெட் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு அசெட்டை எடுத்து விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இதனால் காரணமாக தான் நான் என்னுடைய மதிப்பீடு தங்கத்தை பொறுத்தவரை ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் தான் நான் பார்க்கின்றேன். வரக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு தங்கம்க்கு ஒரு எதிர்மறையான செய்திகள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகதான் நான் சொல்றது, சிறுக சிறுக சேமித்து நீங்கள் விலை இறக்கம் காணும் போதெல்லாம் நீங்கள் முதலீடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் ஜோன்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.